ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சையோ ஒரு இஷ்யூவோ வருது அப்படின்னாலே ஃபர்ஸ்ட்டாக அதை வியாபாரமாக்குறது தான் நம்ம மக்களோட வேலை. ஜென்ரலாகவே என்ன மாதிரி ஒரு விஷயமா இருக்கட்டும் அது ஃபர்ஸ்ட்டு வியாபாரம் ஆகிடும். ஏன் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, அது என்ன மாதிரி இஷ்யூ, அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகி ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பு அண்ட் அனிருத்தோட பீப் பாடல் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன இந்த பாடல் பார்த்தீங்கன்னா பயங்கரமான இஷ்யூ ஆச்சு. என்னதான் இஷ்யூஸ் ஆயிருந்தாலும் என்ன கான்ட்ரவர்சி இது கிரியேட் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு இந்த விஷயம் மூலயமா என்ன கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா பப்ளிசிட்டி கிடைச்சதுங்க. ஸோ பப்ளிசிட்டி கிடைச்ச இந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு பாடல் பண்ண போறாங்களாம். ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி அதே பீப் சாங் மாதிரி இல்லைங்க, இது ஒரு தெலுங்கு படத்துக்கு பண்ண போறாங்களாம். மங்காத்தா படத்துல மஹத் அப்படின்ற கேரக்டர்ல பண்ணியிருந்தவர் பார்த்தீங்கன்னா ஷி அப்படின்ற பேய் படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா சிம்பு அண்ட் அனிருத் சேர்ந்து பாடல் பண்றாங்களாம். ஸோ இந்த பாடல் எப்படி இருக்க போகுது, நார்மலான பாடல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த பாடல் ரீச் ஆக போகுது, இவங்களுக்கு எப்படி பப்ளிசிட்டி கொடுக்க போகுது, நெக்ஸ்ட் லெவலுக்கு போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம விஜய் சார் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்லியோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன படம் பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகிய தமிழ் மகன் டைரக்டரான பரதனோட படம் பண்ண போறாங்களாம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜில்லால மோகன்லாலும் விஜயும் சேர்ந்து நடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்ததா மம்முட்டியோட சேர போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பார்த்தீங்கன்னா காக்கா மூட்டை ஹீரோயினான ஐஸ்வர்யாவும் மியா ஜார்ஜ் ஆகிய ஹீரோயினும் 2 பேருமே சேர்ந்து விஜய்க்கு இந்த படத்துல ஜோடியா நடிக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நடக்க போதா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். மனிஷா கொய்ராலா பாத்தீங்கன்னா பாலிவுட்ல ஒரு பெரிய ஹீரோயின். தமிழ்லயும் கூட அவங்க நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்வன், பாபா, ரீசெண்டா பாத்தீங்கன்னா மாப்பிள்ளையில கூட நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு மல்டி ஸ்டாரர் மூவியா எடுக்கணும் அப்படின்னு நம்ம பாலா சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மல்டி ஸ்டாரர் மூவில பாத்தீங்கன்னா ஆர்யா, விஷால், அனுஷ்கா வந்து ஹீரோயினா போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மனிஷா கொய்ராலாவுக்கும் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட அபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவுமே நமக்கு இன்னும் வரல. வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். காக்கி சட்டை, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ஈட்டி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ரீதிவ்யா ரொம்ப அழகாவே நடிச்சிருந்தாங்க. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும் பாத்தீங்கன்னா ஈட்டி வந்து என்னதான் 2015 எண்டில் வந்திருந்தாலும் கண்டிப்பா அவங்க நடிச்ச மூவிஸ்ல இது ஒரு நல்ல மூவி அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூப்பரா இருந்தது அந்த மூவி. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருந்ததாம் இன்டர்நெட்ல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீதிவ்யா வந்து சொல்லியிருந்தாங்களாம், இந்த மாதிரி நான் விஜயோட நடிக்க தான் இஷ்டம், அஜித்தோட நடிக்க பேரா இஷ்டம் இல்லை, செட் ஆகாது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்தவொடனே பாத்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் இன்டர்நெட்ல ரொம்பவே அவங்கள டீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கரமா வந்து கிண்டல் பண்ணிட்டு என்ன இப்படி எல்லாம் ஸோ பயங்கரமா அகேன்ஸ்டா இருந்தாங்க அஜித் ஃபேன்ஸ் எல்லாம். இப்போ ரீசெண்டா தான் பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீதிவ்யா சொல்லியிருக்காங்க, இதுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி அஜித் விஜயன்லாம் பிரிச்சு பேசல, நான் அஜித் சாருக்கு ஜோடியா நடிக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா வேதாளம் படத்துக்கு கூட என்ன தங்கச்சி ரோல்ல நடிக்க சொல்லி அந்த டீம் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு அஜித் சாருக்கு ஜோடியா நடிக்கணும், தங்கச்சியா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜோடியா நடிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இல்லாம போயிடும், அதனால நான் அஜித் சார் கூட ஃபர்ஸ்ட் ஜோடியா நடிச்சிடுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். நான் எப்பயுமே வந்து விஜய் சார் கூட நடிக்க மாட்டேன், இவங்க எனக்கு செட் ஆக மாட்டாங்க, அவங்க எனக்கு செட் ஆக மாட்டாங்களா நான் சொல்லல, நான் இப்படிதான் சொல்லியிருந்தேன், அது முதல்ல வந்ததெல்லாம் ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க ஸ்ரீதிவ்யா. இந்த பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா விஷாலோட படமான கதகளி ரிலீஸ் ஆகுது. எப்பயுமே விஷாலுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே அவரோட மூவி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அவர் எங்க இருக்காரோ அன்னைக்கு வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே ரசிகர்களோட உட்காந்து அவரோட மூவியை பாக்குறது, அதை என்ஜாய் பண்றது, அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த என்ஜாய்மெண்ட் அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த வாட்டி அவரோட படம் ரிலீஸ் ஆக போகுது கதகளி பொங்கலுக்கு. ஸோ கதகளி படத்தையும் அவர் பார்க்க போறார். அப்படின்ற சிச்சுவேஷன்ல அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கதகளி படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பாலா சார் படமான தார தப்பட்டை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து தன்னோட படத்தையும் மீறி இன்னொரு படத்தை பார்க்க போறாங்க அப்படின்றப்போ கண்டிப்பா அந்த ஹீரோக்கு எந்த அளவுக்கு பாலா சார் மேல ஒரு மரியாதை இருக்கும், மதிப்பு இருக்கும் அப்படின்றது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே புரியுது. ஸோ வந்து இவர் பாலா சாருக்காக மட்டும்தான் இந்த படத்தை பாக்குறாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். ஸோ நம்ம எல்லாருக்குமே கதகளியா இருக்கட்டும், பாலா சார் படமான தாரதப்பட்டியா இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே நம்ம எல்லாம் பொங்கலுக்கு வெயிட் பண்ணி ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் ஒரு படத்தில் நடிக்க போறாரு. என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படத்தோட பெயர் அப்பா அம்மா விளையாட்டு. டி.கே. ராஜீவ்குமார் அப்படின்ற மலையாள டைரக்டர் தான் இந்த படத்துக்கு டைரக்டும் பண்றாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா கதை திரைக்கதை ரெண்டுமே எழுதினது நம்ம கமல்ஹாசன் தான். இதுல அமலா ஹீரோயினாவும் நடிக்கிறாங்க. இதுல மெயின் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
என்னதான் ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அண்ட் ஸ்ருதி ஹாசன் அப்பா பொண்ணா இருந்தாலும் 2 பேரும் வெவ்வேறு பாதைகளை சூப்பரா நடிச்சிட்டு கலக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க 2 பேரும் ஒன்னா நடிக்கல, அந்த மாதிரி நம்மளும் கண்டிப்பா யோசிச்சிருப்போம். அப்பா பொண்ணாவே அவங்க ரியல்ல இருக்கிற மாதிரி ஏன் ஒரு ரீல் சினிமால இருக்கக்கூடாது அப்படின்னு கண்டிப்பா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம். நம்ம எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியே பாத்தீங்கன்னா அப்பாவும் பொண்ணாவே நடிக்கிறாங்க இந்த படத்துல. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்காவில் நடக்க போதாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசனும் கிளம்பி அமெரிக்கா போய் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன இடத்துல ஷூட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிஸ்கஷன் எல்லாம் அந்த டீம் போயிருக்காங்களாம். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, என்ன நடக்க போகுது, எந்தெந்த விஷயம்லாம் 100% கன்ஃபார்ம் அப்படின்றது நம்ம படத்து வந்தோடனே வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம 2.0 படத்தை பார்த்தீங்கன்னா சங்கர் இயக்கிட்டு இருக்கார். ஏமி ஜாக்சன் ஹீரோயினா நடிக்க, நம்ம ரஜினி சார் ஹீரோவா நடிக்க, இந்த படத்துல வில்லனா நடிக்கிறார் அக்ஷய்குமார். இந்த நியூஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே அக்ஷய்குமார் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹீரோ பாலிவுட்ல. நீங்க வந்து பயங்கர crores and crores ப்ராஃபிட் கொடுக்குறீங்க, கிட்டத்தட்ட 100 crores ப்ராஃபிட் கொடுத்த மூவி எல்லாம் இருக்கு, நீங்க ஏன் சார் இந்த படத்துல வந்து வில்லனா நடிக்கிறீங்க அப்படின்ற கொஸ்டினை பல பேர் அக்ஷய்குமார் கிட்ட கேட்டிருக்காங்க. ஏன் இது நம்மளே கூட யோசிச்சிருப்போம். பல பேர் கேட்டப்போ ஏற்கனவே இந்த கேள்விக்கு பதில் யோசிச்சிருப்பார் போல இருக்கு. அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒரு நல்ல நடிகர் மட்டும் இல்லாம ரியல் லைஃப்ல ஒரு நல்ல மனிதர். அவரோட அந்த நிதானம், அந்த சைலன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட நேச்சர் ரொம்ப பிடிச்சிதான் நான் இந்த படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டேன். இது காசுக்காகவோ பணத்துக்காகவோ பேருக்காகவோ கிடையாது. அவர் கூட நடிக்க விருப்பப்பட்டு தான் நான் கண்டிப்பா இந்த ரோலை ஒத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம ரஜினி சார் கிட்ட அடி வாங்குறதுன்றது ஒரு பெருமையான விஷயமா நான் நடிக்கிறேன். ஏன்னா வந்து அவர் பர்சனல் லைஃப்ல அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் அப்படின்றதுனால நான் அவர்கிட்ட அடி வாங்குறத பெருமையாவே நினைக்கிறேன். இதை நான் சந்தோஷமா இந்த ரோல்ல பண்றேன் அப்படின்னு சொல்லி அக்ஷய்குமார் சொல்லியிருக்கார்.